டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஒன்லி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வேர் டைகர்ஸ் லிவ் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல டைகர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ்ல மட்டும்தான். ஓகேங்களா? இங்க என்ன டைப் ஆஃப் டைகர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் வில் ஹாஸ்ட் FIH ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் நடக்க போகுது இந்த வருஷம். சரிங்களா? தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் எங்கன்னா சென்னை அண்ட் மதுரையில் நடக்க போகுது. அடுத்தது, what was the most preferred philanthropic cause in financial year 25 garnering 40% of all donations அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டு philanthropy அப்படின்னாலே நமக்கு வந்து என்னன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். ஸோ அதிகமாக எந்த ஒரு காரணத்துக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக தான். ஸோ டோட்டல் philanthropic டொனேஷன்ஸில் 40% வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது, வாட் இஸ் தி அக்ரானிம் ரியல் கிராஃப்ட் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். சரியா? இந்த போர்ட்டலை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த அக்ரானிமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா, consider the following statements regarding Minuteman III missile அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அமெரிக்கன் மேட் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்மேன் அப்படிங்கிறது அமெரிக்கன் மிசைல் தான் கரெக்ட். அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ரேஞ்ச் ஆஃப் மோர் தேன் 10,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். இந்தியாவோட அக்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம 6,000 கிலோமீட்டர்ஸ்க்கே ரேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அமெரிக்காவோட மினிட்மேன் அப்படிங்கிறது 10,000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிசைல். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.